bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to another video. So இந்த வீடியோ பார்க்க போறோம்னா 2024ல வெளியாகுன நம்ம ஏலனோட ரெண்டாவது படம் ஆஃப்டர் பியார் பிரேமா காதல் ஸ்டார். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இட்ஸ் ரிவ்யூ கூட சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து நான் தியேட்டர்ல பார்த்தேன். மார்ச் ஏப்ரல் சம்திங்ல லாஸ்ட் இயர் பார்த்துட்டு வந்துட்டு அப்போ வந்துட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு வீடியோ ரிவ்யூன்றதை பண்ணல. வந்துட்டு மினி வீடியோ மாதிரி ஒரு 5ல் ஒரு படமா வந்துட்டு ரிவ்யூன்றது பண்ணியிருப்பேன். ஸோ சரி அதை பார்த்துட்டு இருந்தேன். சரி அந்த லிஸ்ட்லாம் எடுத்து தனியாக நம்ம ரிவ்யூவை போட்டுருப்பேன். சரி அந்த படத்தெல்லாம் திரும்ப போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஸ்டார் வந்துட்டு என்னோட டிவிலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயும் இருந்துச்சு. சரி உட்காந்து பார்த்தேன். சரி பிடிச்ச சீன் பார்ப்போம்னு நினைச்சா தொடர்ந்தேன். ஸோ மொத்த படத்தையும் 2 hours 40 minutesக்கான மொத்த படத்தையும் உட்காந்து பார்த்துட்டேன். ஸோ ஒரு சின்ன ரிவ்யூ எனக்கு பிடிச்சது பிடிக்காதான் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ எத்தனை பேர் ஸ்டார் இந்த படம் பார்த்து இது ஒரு ஆக்சுவலி இட்ஸ் மோட்டிவேஷனான ஒரு ஸ்டாரி ஒரு கொண்டு போயிருப்பாங்க. அதில் வந்துட்டு நம்ம ஹீரோட கவினோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், நம்ம கலையரசன் அந்த கேரக்டரோட லைஃப் ஸ்டோரியை தான் காமிச்சிருப்பாங்க. இதுதான் அந்த படம். சரிங்களா? ஹவு ஆர்டினரி மேன் பிகம் ஸ்டார். சரிங்களா? சிம்பிளா ஒரு ஆன்லைன்ல சொல்ல போனா, ஸோ அவனுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் ஆப்ஸ்டிக்கல்லாம் எப்படி வந்துட்டு அவன் கடந்து வரான், அவனை சுத்தி அவனுக்கு லவ் லைஃப், ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட்டிங்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க லைஃப்ல, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாவே எடுத்திருந்த ஒரு படம்னு கண்டிப்பா சொல்லுவேன். காமெடிக்கு காமெடி, காதலுக்கு காதல், என்ன சொல்றது, எமோஷன், அந்த அழுகைக்கு அந்த கோபம், அந்த ஆசை, வெறுப்பு, ஏமாற்றம், இந்த எமோஷன்லாம் எல்லாமே கலந்து செஞ்சப்பட்டதான் ஒரு படம்னு கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இதை ஃபேமிலியோட கண்டிப்பா உட்காந்து பார்க்க வேண்டிய படம் தான். சரிங்களா? ஸோ எனக்கு இந்த படத்தை ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்துட்டு நம்ம கவினோட பேரு. சரிங்களா? கலையரசன். சரிங்களா? கலையரசன். ஸோ அந்த படத்துல வந்துட்டு ஸ்டார் அவனுக்கு வந்துட்டு ஒரு நடிகனா ஆகணும் அந்த மாதிரி தான் ஆசை. சரிங்களா? ஸோ கலை. சரிங்களா? அந்த நடிப்பு வந்துட்டு ஒரு கலை, ரைட்டா, ஒரு ஆர்ட். ஸோ அவன் பேர்லேயே வச்சிருக்கான் கலையரசன் அப்படின்னு சொல்லி, கலைக்கு அரசன். ஓகேவா? அது ரொம்ப எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஃபேக்டா எனக்கு தெரிஞ்சு நான் கவனிச்ச ஒரு விஷயம். சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கவினை தவிர்த்து எல்லாமே ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான். சரிங்களா? ஒரு ஹீரோயினே அந்த 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 கேரக்டருக்கு, கலையரசனுக்கு ஹீரோயினும் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அப்பா மோஸ்ட் ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல் வந்துட்டு அவங்க அப்பா நம்ம லால் சார் வந்துட்டு பாண்டியனா கேரக்டர் பண்ணியிருப்பாரு. நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிரித்தி முகுந்தன். சரிங்களா? நம்மளோட லவ் இன்ட்ரெஸ்டா வராங்க, கலையரசோட லவ் இன்ட்ரெஸ்டா மீராவா. ஸோ அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேல விட்டுட்டு போயிடுறாங்க. ஓகேவா? அது எனக்கு லாஜிக்காவும் பட்டுச்சு. கொஞ்சம் எப்படி சொல்றது, மிக்ஸ்டு ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. அது எனக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகலை. ஏன்னா இந்த பிரேக்கப்பு, லிவ் அதெல்லாம் நம்ம லைஃப்ல நடக்கவில்லை. ஸோ அதனால வந்துட்டு அந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகல. ஸோ ஓகே ரகமாக தான் இருந்துச்சு என்னையை பொறுத்த வரைக்கும். ஓகே, நியாயமாக தான் இருக்கு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கேரக்டருக்கு ரொம்ப அழகாவே ட்ரைவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கீதா கைலாசம். ஸோ மேடம் வந்துட்டு அவங்க கமலா அவங்க அம்மாவை ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிங்கான கேரக்டர் தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் லுல்லு சபா மாறன் நம்ம ஃப்ரெண்டா, அதாவது ஒரு அங்கிளா இருப்பாரு. சரிங்களா? அவங்க அப்பா கலையரசோட அப்பாவோட ஃப்ரெண்டா இருப்பாரு. ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது சப்போர்ட்டிங் ரோல் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு மெயின் ஹீரோயின் கண்டிப்பா சொல்ல நம்ம அதித்தி பொன்ஹன்கார். சரிங்களா? சரி, இவங்களை வந்துட்டு எனக்கு ஜெமினி கணேசனும் சுருளி ராஜனுமா அந்த படத்துல இருந்து எனக்கு தெரியும் இவங்க. சரிங்களா? ஸோ இது நல்லா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. ஸோ இவங்க ஒரு செகண்ட் பிகஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் கண்டிப்பா சொல்லுவேன் கலையரசன் லைஃப்ல. சரிங்களா? ஸோ இந்த படத்துல அடுத்த கேரக்டர்ஸ் அவங்க நடிச்ச பெர்ஃபார்ம் நம்ம பத்தி பேசுறது பெரிய கிடையாது. அவங்க நல்ல ஒரு பெர்ஃபார்மர்னால தான் இப்ப நம்ம படம் பார்க்குற என்ன யங்ஸ்டர்ஸ்கா இருக்கட்டும், பேரண்ட்ஸ் இருக்கட்டும், சரிங்களா, அவங்க சன் டாட்டர் பத்தி நினைச்சு பார்ப்பாங்க. அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருச்சுல. ஸோ அது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னால தான். சரிங்களா? பெர்ஃபார்மன்ஸ் அது விஷுவலா பார்த்துருந்தோம். கேட்கறதுக்கு இசை, மியூசிக், பிஜிஎம் எல்லாம் தேவையாச்சு. அதுக்கு குறையே இல்லை. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம மாடர்ன் மேஸ்ட்ரோ யுவன் சங்கர் ராஜா சார் தான். ஸோ அந்த மியூசிக், பிஜிஎம் அதெல்லாம் குறையே இல்லை. அவ்வளோ ஸ்மூதிங்கான எந்த இடத்துல பக்காவா பிளேஸ்மெண்ட் இருக்கு சாங்ஸ்லாம். ஸோ அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்துட்டு இந்த காலேஜ் சூப்பர் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று இருக்கும். ஸோ அது நம்ம யுவன் சங்கர் ராஜாவே தான் பாடியிருப்பாரு. ஸோ இந்த படத்துலேருந்து வெளியான ஃபர்ஸ்ட் சிங்கிள்னு நினைக்கிறேங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சிங்கிள்னு நினைக்கிறேன். ஸோ
காலேஜ் சூப்பர் ஸ்டார்னு அந்த 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 பாட்டு பேரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம மதன் காக்கி தான் வந்துட்டு ரிலீக்ஸா செமையா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு விண்டேஜ் லவ், சரிங்களா, விண்டேஜ் லவ் அது மியூசிக்கும் அந்த விண்டேஜ் ஸ்டைல்ல தான் இருக்கும். ஒரு மாதிரி மாடர்ன் விண்டேஜ்ல இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்களா, அப்படியே கொஞ்சம் இந்த பாட்டு கேட்கும் போது ஒரு மாதிரி இளையராஜா சாரோட வைபு கொஞ்சம் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெலோடி ஓகே, ஒரு குத்து சாங்கு, சரிங்களா, அதுல வந்துட்டு நம்ம கவிர் வந்துட்டு லேடி கேட்டாப்ல வருவாரு, அது ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி சாங், அதுக்கப்புறம் சின்ன சின்ன அந்த மாண்டேஜ் சாங்லாம் இருக்கும். அதுல மிக முக்கியமான ஒரு மாண்டேஜ் சாங் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட்னு கண்டிப்பா சொல்லுவேன். நான் படம் பார்த்ததுல சொல்றேன், ஒரு நாளில் ஃப்ரம் புதுப்பேட்டை. கண்டிப்பா அந்த பாட்டு வந்துட்டு உங்களை ரொம்ப எமோஷனலா மோட்டிவேட் பண்ணியிருக்கோம் நான் நம்புறேன். அது என் லைஃப்ல வந்துட்டு நான் ஒரு மோட்டிவேஷனா தான் எடுத்திருக்கேன். ஒரு நாளில் அந்த சாங் வந்துட்டு மாண்டேஜ்ல சீக்வன்ஸை பிளே ஆகும். அது உண்மையிலே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தாங்க. ஒரு ஒரு புது சாங் எதுக்குன்னு போட்டிருக்க தேவையில்லை, ஒரு கரெக்டான சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா, அது யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ்ல எதுவுமே மாத்தாம, ரீமிக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாம இந்த ஒரிஜினல் சாங்கே வந்துட்டு அதை இதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஐடியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சீன்ஸ்லாம். அதுக்கப்புறம் இது 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 கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே இருக்கு இந்த படத்துல வந்துட்டு. கடைசியில வந்துட்டு ஒரு ஒரு என்னது ஒரு ஒன் ஷாட் ஒன் டேக்கா, இந்த கட் பண்ணாம போமே ஒன் ஷாட்ல எடுத்த ஒரு ஒரு 5 நிமிஷமா எத்தனையோ நிமிஷத்துக்கு ஒரு சீன் இருக்கும். அது கவின் வந்து நடிச்சிருப்பாரு. அது ரொம்ப நல்லா இருக்குங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸு, அந்த ஸ்டேஜிங் பண்ண விதம், அதை அரேஞ்ச் பண்ண விதம், ஓகேவா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அழுகிற சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொல்ல போனால் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு, கண்டிப்பாக சொல்லுவேன். அப்புறம் அந்த அந்த படம் ஸ்டார்டிங்ல வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த காமெடிஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சரிங்களா, ஸோ இந்த படத்துல மெயின் இந்த படம் வந்து கவின் படம் அந்த மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம். சரிங்களா, கண்டிப்பாக அதுதான் உண்மை. ஒரு பெர்ஃபார்மரா இந்த படத்துல வந்துட்டு நான் வேற மாதிரி ஒரு கவினை பார்த்தேன். சரிங்களா, இப்போ டாடா பார்த்துருப்போம், ஓகேவா. டாடா ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் மை ஃபேவரட், ஓகேவா. அதில் வந்துட்டு ஒரு அப்பாவா அந்த மாதிரி நடிச்சிருப்பாரு, ஓகேவா. இதில் வந்துட்டு அவர் காலேஜா ஸ்கூல் டைம்லேருந்து, ஓகேவா, ஒரு செகண்டரி படிக்கிற ஸ்டார்டிங்லேருந்து அந்த கெட்டப், இந்த ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரிங்களா, இந்த க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் காலேஜில் வந்துட்டு ஸ்டைலாக, ஓகே, ஃபங்க்லாம் வச்சு சுற்றிக்கிறேன். அப்படியே வந்துட்டு ரச்சகன் நம்ம நாகார்ஜுனா சார் பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஓகேவா. அந்த ஸ்டைலில் இருந்தார், அந்த ஒரு வைப்பில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு தாடிலாம் வச்சு, ஓகேவா, அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு மெச்சூர் அடல்ட் அந்த லுக்கு வந்தாரு, ஓகேவா. அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு மொட்டைலாம் அடிச்சுட்டு அந்த ஒரு லுக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு மிரர் சீன் ஒன்று இருக்குங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் மேக்கிங் பார்த்தேன். மேக்கிங்கே ரொம்ப ஒரு மாதிரி அழகா எடுத்துருந்தாங்க, ரொம்ப அழகா பெர்ஃபெக்டா பிளான் பண்ணி ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்க. அந்த பார்த்துருப்பீங்க, அது எப்படின்னா வந்துட்டு அந்த கேமரா வந்து சுத்தி வரும். கவின் வந்துட்டு கண்ணாடி முன்னுக்கு நின்று அந்த மொட்டை தலையோட பார்த்துட்டு இருப்பாரு அவர் ஃபேஸை, ஓகேவா. பார்த்துட்டு பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வரும், அது ரொம்ப நல்லா இருக்கும், யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ்ல, ஓகேவா. அந்த பாட்டோட பேர் என்னன்னு சத்தியமா தெரியல. அதான் அந்த பாட்டுல பேக்ரவுண்ட் மியூசிக் வரும், கேமரா வந்துட்டு அந்த மிரரை சுத்தி காமிக்கிற மாதிரி, லைக் வந்து இப்படி ஷேடோ போய்கிட்டே இருக்கும், ஓகேவா. இப்போ ஒவ்வொரு கட்டம் சுத்தி வரப்போ, ஒவ்வொரு ரவுண்டு வரப்போ, ஸோ சின்ன வயசுல அவர் வந்துட்டு ஸ்கூல் டைம்ல வந்துட்டு அவர் கண்ணாடி பார்த்துட்டு இருந்திருப்பாரு ஸ்டைலா. அப்புறம் வந்துட்டு செகண்டரி ஸ்கூல் படிக்கிறப்போ தலைவர் மாதிரி அப்படியே முடியலாம் சீவு விட்டு அந்த மாதிரி, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் அவர் லைஃப்பை வந்துட்டு அந்த கண்ணாடி மிரர் ஷாட் மூலியமா வந்துட்டு காமிச்சிருப்பாங்க, அந்த சீன் மூலியமா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மேக்கிங் வைஸே வந்துட்டு இதுல எப்படி சொல்றது, பட்ஜெட் அதெல்லாம் இல்லை, அந்த மேக்கிங் அந்த ஐடியாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ஓவராலாக பார்க்கும்போது. ஸோ ஓவராலாக ஆடியன்ஸா, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா எனக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு மோட்டிவேஷனால ஒரு படம் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸ்னால தான் வந்துட்டு எனக்கு அது அந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு. ஆப்வியஸ்லி யுவன் சங்கர் ராஜா இட்ஸ் பிக் போன் கண்டிப்பா சொல்லுவேன் அந்த படத்துக்கு. மியூசிக் போட்ட பிஜிஎம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா, ஸோ இந்த படம் வந்துட்டு எத்தனை வாட்டி வேணாலும் கண்டிப்பா பார்க்கலாம். சரிங்களா, பட் எப்போ நம்ம அந்த முக்கியமா எந்த டைம்ல நம்ம ரொம்ப லோவா ஃபீல் பண்றோமோ, டவுனா ஃபீல் பண்றோமோ, இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நம்ம ஒரு லைஃப்ல நம்ம எடுத்துக்கும் போது நம்மளை சுத்தி ஒரு நிறைய பேர் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பிளே பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதை நம்ம கிராப் பண்ணிக்கிட்டாலே அது போதும், அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ அதுதான் என் லைஃப்ல வந்துட்டு நான் ஒரு டேக்அவே எடுத்துக்கிட்டேன் இந்த படத்துலேருந்து. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃபிலிம்ங்க. சரிங்க, பெஸ்ட் என்டர்டைன்மெண்டோட ஒரு பெஸ்ட் மூவி, ஓகேவா. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எத்தனை பேர் இந்த ஸ்டார் மூவி வந்துட்டு பார்த்தீங்க, ஸோ எப்படி உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி விட முடிச்சுக்கிறேன். See you next one. Thank you, family. Take care. Bye.